ஹாய்ங்க வணக்கம். இன்றைக்கி சூப்பரான ஒரு அம்ப்ரெல்லா ஃப்ராக் தைக்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு லைனிங் துணி மேலே நல்ல துணி வச்சு சுற்றி தையல் போட்டுடலாம். தையல் போடும்போது சுருக்கம்லாம் எதுவும் இல்லாமல் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு சுற்றி தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த பீஸெல்லாம் சுற்றி கட் பண்ணி விட்டுடலாம். கரெக்டான அளவு லைனிங் இருக்கும். இந்த மேல் பீஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். அந்த துணியில் கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது போல் நெக் பீஸ் வந்து கேன்வாஷ் வச்சு அயன் பண்ணி வச்சுருக்கேன். சுற்றி 1/4 இன்ச்சுக்கு துணி விட்டு கட் பண்ணியிருப்போம். இப்போ அந்த துணியை அப்படியே கேன்வாஷ் பேப்பர் மேலே மடித்து தையல் போட்டு விட்டுடலாம். சுற்றி கட் பண்ணிவிட்டு தையல் போட்டோம்னா கொஞ்சம் ஃபினிஷிங்காக வரும். நான் கட் பண்ணாமல் அப்படியே போடுறேன். அது கொஞ்சம் சுருக்கமாக தான் இருக்கும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது நல்ல துணி மேல் பக்கமாக இந்த நெக் பீஸை வச்சு சென்டர் பார்த்து கரெக்டாக ஒரு தையல் போட்டுக்கலாம். அப்படியே வெளியே வந்துடுறேன். இப்போது கேன்வாஷில் படாமல் சுற்றி ஓரத்தில் தையல் போட்டுட்டு வரலாம். கேன்வாஷை ஒட்டி போடணும். கேன்வாஷ் பேப்பர் மேலே போடக்கூடாது. இது போல் நல்லா அந்த வளைச்சி கொடுக்குறது அந்த ஷார்ப் எட்ஜ் வரைக்கும் தைக்கணும். கரெக்டாக அது போல் சுற்றி தையல் போட்டுக்கலாம். நல்லா இது போல் ஒவ்வொரு ஷார்ப்லேயும் திருப்பி திருப்பி விட்டு தையல் போடணும். நம்ம சென்டராக அது சேர்த்து தையல் போட்டதுனால துணி வந்து நகராது. இப்போ இது போல் போட்டாச்சு. இப்போ அப்படியே சென்டரில் ஒரு 1/4 இன்ச்சுக்கு துணி விட்டுட்டு அப்படியே கட் கொடுத்து எடுத்துடலாம். இப்போ அந்த தையலில் படாமல் கொஞ்சம் கொஞ்சம் கட் கொடுத்துக்கலாம். அந்த எட்ஜ் வரைக்கும் தையலில் படக்கூடாது. தையலை ஒட்டி கட் கொடுக்கணும். அப்போ தான் வந்து துணி திருப்பி கொடுக்கும். நல்லா சுற்றி எல்லா பகுதியிலையுமே கொஞ்சம் கிராஸாக கட் கொடுக்கணும். முக்கியமாக அந்த ஷார்ப்பாக இருக்கிற பகுதியில் தையலை ஒட்டி நல்லா கொடுக்கணும். அப்போ தான் வந்து துணி திருப்பும்போது கொஞ்சம் நல்லா திரும்பும், ஃபினிஷிங்காகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. தையலை ஒட்டி நல்லா கிராஸாக இது போல் கட்டு கொடுத்துட்டு இப்போ துணியை அப்படியே திருப்பலாம். அந்த ஷார்ப்பு பகுதியெலாம் கொஞ்சம் விரல் விட்டு நல்லா தள்ளி விட்டு திருப்பிக்கணும். ஏதாவது கொஞ்சம் ஷார்ப்பு பென்னோ இல்லை பென்சிலோ ஏதாவது இருந்துச்சுன்னா கூட, இல்லை நம்ம நாட்டு திருப்பத்துக்கு கம்பி வச்சுருப்போம்ல, அந்த கம்பியை வச்சு கூட திருப்பிக்கலாம். இப்போது நல்லா திருப்பிட்டு சுற்றி படிமான தையல் போட்டுக்கலாம். இந்த படிமான தையல்ன்றது நல்லா ஓரத்தில் போடணும். இது போல் போட்டாச்சு. இந்த கேன்வாஷ் வச்சு தைக்கிறதுனால நல்லா படிஞ்சு உட்காரும் நெக்கு. அதுக்காக தான் போடுறோம். இப்போது அதுக்கு பக்கத்துலேயே 1/4 இன்ச்சு விட்டு இன்னொரு தையல் போட்டுக்கலாம். இது போல் 2 தையலாக போடும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா கிரிப்பாக இருக்கும், பார்க்கவும் நல்லாயிருக்கும். அந்த 2வது தையல் போடும்போது கரெக்டான ஒரு அளவு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு ஒரே அளவாக போடணும். ஒரு பக்கம் பெருசும் ஒரு பக்கம் சின்னதும் அந்த மாதிரி கொனையெல்லாம் இல்லாமல் அழகாக போடும்போது பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ பேக் நெக் தைக்கிறோம். பேக் நெக் வந்து நார்மல் ரவுண்டு தான். அதுவும் அதே போல் சென்டராக வச்சு தையல் போட்டுடலாம்.
இதையும் கேன்வாஷில் படாமல் கேன்வாஷை ஒட்டி சுற்றி தையல் போட்டுக்கலாம். இப்போ இது போல் சுற்றி போட்டாச்சு. இதையுமே சென்டரில் கட் பண்ணிடலாம். 1/4 இன்ச்சு விட்டுட்டு அப்படியே கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வளைவுகளில் தையலை ஒட்டி கட் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணும்போது கொஞ்சம் கிராஸாக கட் பண்ணணும். அப்போ தான் வளைஞ்சி கொடுக்கறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ அப்படியே திருப்பிட்டு கொஞ்சம் தேய்ச்சி விட்டுட்டு ஓரத்தில் தையல் போட்டுக்கலாம். நான் தச்சு காமிக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இது போல் ஓரத்தில் தையல் போட்டுட்டு இதையும் மறுபடியும் 2 தையல் போட்டுடலாம். பக்கத்தில் ஒரு தையல் 1/4 இன்ச்சு விட்டு போட்டுக்கலாம். அதே போல் நான் சொல்லிக் கொடுக்குறது புரியுதா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இது போல் தைச்சாச்சு. இப்போது ஷோல்டர் 2 பக்கமும் ஃப்ரண்ட்டு பேக் 2த்தையும் ஒன்றா வச்சு ஷோல்டர் இணைச்சிக்கலாம். 1/2 இன்ச் அளவுக்கு ஷோல்டர் பிடிச்சிக்கணும். அதே போல் 2 தையல் போட்டுக்கணும் ஷோல்டர் இணைக்கும் போதும். அதுபோல் சின்ன சின்ன பிசுறு எக்ஸ்ட்ரா இருக்கிற நூல் எல்லாத்தையும் சேர்த்து கட் பண்ணி விட்டணும். நூலெல்லாம் அப்படி இழுத்துட்டு இருக்கும்போது அந்த ஒர்க் ஃபினிஷிங்காக தெரியாது. இப்போ நம்ம ஸ்லீவ் தைக்க போகிறோம். இப்போ ட்ரெண்டில் இருக்கிற ஸ்லீவ் தான் இது. 13 இன்ச்சு இறக்கம் எடுத்திருக்கேன். நீளம் 13 இன்ச்சு. 13 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கலாம். நான் 2 ஸ்லீவுக்குமே 4ஆக மடித்து போட்டு மார்க் பண்ணுறேன். அதே போல் கீழே கீழ்ப்பகுதியில் இறக்கம் 8 இன்ச் பண்ணியிருக்கேன். மேல் பகுதியில் 4 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு வளைவு கொடுத்து வரைஞ்சிடலாம். இது போல் வரைஞ்சிட்டு இப்போ கட் கொடுத்துடலாம். இது போல் கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இந்த ஸ்லீவில் ஃப்ளீட் வச்சு தைக்கணும். கீழ்ப்பகுதியில் மடித்து தைச்சிக்கலாம். 2 மடிப்பாக மடித்து தைச்சிடலாம். இது போல் மடித்து தைச்சிட்டு இதில் லேஸு பீட்ஸு அது போல் எது வேணாலும் கீழே வச்சுக்கலாம். ஆனால் நான் எதுவுமே வைக்கலை. அவங்க எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டாங்க, சிம்பிளாகவே இருக்கட்டும்னு. இப்போ கரெக்டாக அந்த சென்ட்ரு மடித்து ஒரு நாச் கொடுத்துக்கோங்க. இது போல் சென்ட்ரு அடையாளப்படுத்திட்டு கீழ்ப்பகுதியிலேருந்து ஃப்ளீட் வச்சுட்டு வரலாம். நமக்கு எந்த அளவுக்கு ஃப்ளீட் பட்டையாக வேணுமா சின்னதாக வேணுமான்னு நம்மளே ஒரு கணக்கு பண்ணி ஃப்ளீட் வச்சுக்கலாம். கொஞ்சம் ரொம்ப சின்னதாக இல்லாமல் ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு இருந்துச்சுன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இது போல் மேலே வரைக்கும் ஃப்ளீட் வச்சிடலாம். அதே போல் இந்த பக்கமும் ஃப்ளீட் வைக்கணும். 2மே ஒரே பக்கம் பார்த்த மாதிரி தான் வைக்கணும். நம்ம ஆப்போசிட் சைட்லலாம் வைக்கக்கூடாது. இது போல் 2 பக்கமும் ஃப்ளீட் வச்சு தைச்சிட்டு இப்போ ஒன்றா மடித்து பாருங்கள். ரொம்ப அழகாக வந்திருக்கு இந்த ஃப்ளீட்டு. இப்போது இதுக்குள்ளே வைக்கிறதுக்கு ஸ்லீவ் தைச்சிக்கலாம். ஸ்லீவ் சின்னதாக இருக்கணும். அந்த துணியை விட கீழே இறக்கமாலாம் வரக்கூடாது. ஒரு 4லேருந்து 5 இன்ச்சுக்குள்ளே தான் வைக்கணும். ஆழப்படுத்தியிருக்கிற பக்கம் ஃப்ரண்ட்டில் வர மாதிரி தைச்சிடலாம். இந்த ஸ்லீவ் சுற்றி தையல் போட்டுக்கிறேன். இப்போ இது போல் தையல் போட்டாச்சு. இப்போ இந்த ஸ்லீவ்லேருந்து சென்ட்ரு பகுதியிலேருந்து 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். அந்த 2லேருந்து 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். 2 பக்கமும் அதே போல் 2 இன்ச்சு 2லேருந்து 3 இன்ச்சு அப்படி மார்க் பண்ணிடலாம். இப்போது நம்ம அந்த டிசைன் ஸ்லீவ் தைச்சி வச்சுருக்கோம்ல, அதனுடைய சென்டரில் இது போல் அடையாளப்படுத்திக்கோங்க. படுத்திட்டு
கீழ்ப்பகுதியிலேருந்து இந்த 3 இன்ச்சுக்கு லாஸ்ட்டாக மார்க் பண்ணியிருக்கோம்ல, அங்கேருந்து வச்சு அப்படியே தையல் போட்டுக்கலாம். இது வந்து நல்ல பக்கம் மேலே பார்த்த மாதிரி தான் வைக்கணும். ஸ்லீவ்லேயும் நல்ல பக்கம் பார்த்த மாதிரி மேலே பார்த்த மாதிரி தான் வைக்கணும். இப்போ கரெக்டாக அந்த சென்டரில் ஸ்லீவ்லேயும் நாச் பண்ணியிருப்போம், அந்த டிசைன் ஸ்லீவ்லேயும் நாச் பண்ணியிருப்போம். அந்த 2 நாச்சும் ஒன்றா வச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை மறுபடியும் ஒரு ஃப்ளீட் வச்சு தைச்சிக்கலாம். அதே போல் இந்த பக்கமும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இந்த ஸ்லீவ் வந்து பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும். இப்போது நம்ம ஸ்லீவ் வந்து ஏற்றிடலாம். ஆழப்படுத்தி இருக்கிற பக்கம் ஃப்ரண்ட்டில் வர மாதிரி எப்பயும் போல் வச்சு தைச்சிடலாம். இந்த ட்ரெஸ் கட் பண்ண வீடியோ வந்து லைவில் இருக்கும், பாருங்கள். ரொம்ப ஈஸி மெத்தடில் தான் கட் பண்ணி காமிச்சிருக்கேன். இது போல் ரொம்ப ஈஸியாக தையல் பழகணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் ஸ்லீவ் தைச்சாச்சு பாருங்கள், ரொம்ப அழகாக வந்திருந்தது. இப்போது சென்டரில் 2 டாட் பிடிச்சிக்கலாம். 1 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா விட்டுருந்தோம். அதில் 2 பக்கமும் அரை இன்ச்சுன்னு மார்க் பண்ணி தையல் போட்டு விட்டுடலாம். ஃப்ரண்ட்டில் 2 பிடிக்கணும், பேக்கில் 2 பிடிக்கணும். இது போல் 2 பக்கமும் பிடிச்சாச்சு. இப்போது ஸ்கர்ட் தைக்கலாம். லைனிங் துணியும் மெயின் துணியும் இடுப்பு பகுதியில் ஒன்றா ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. இது போல் ஸ்கர்ட் பகுதி வந்து 2 இருக்கும், ஃப்ரண்ட்டு பேக்குன்னு 2 பீஸையுமே இது போல் லைனிங்கையும் மெயின் துணியும் ஒன்றா வச்சு இடுப்பு பகுதியில் மட்டும் தையல் போட்டுடலாம். தையல் போட்டுட்டு இப்போ மேலே இருக்கிற டாப்போடு வச்சு ஜாயின் பண்ணிடலாம். நல்ல பக்கம் பார்த்த மாதிரி வச்சு ஜாயின் பண்ணணும். இடுப்பு பகுதியில் ஜாயின் பண்ணும்போது ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு துணி விட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஒட்டி தையல் போட்டோம்னா கிழிஞ்சிக்கும், தையல் பிரிஞ்சிட்டு வந்துடும், அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்லா ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு விட்டு தையல் போட்டுக்கலாம். அதே போல் 2 பக்கமுமே பீஸ் கொடுத்து தைச்சிடலாம். இப்போது சைடில் ஜாயின் பண்ண போகிறோம். நம்ம எக்ஸ்ட்ரா துணி விட்டுருப்போம்ல 2 இன்ச்சு 1 இன்ச்சுன்னு எந்த அளவுக்கு விட்டோமோ அந்த அளவுக்கு விட்டுட்டு தையல் அடிச்சிக்கலாம். இடுப்பு பகுதியில் ஜாயின் பண்ணியிருக்கோம்ல, அது வரைக்கும் மட்டும் தையல் போட்டுட்டு வந்து விட்டுட்டு ஸ்கர்ட்டில் வந்து லைனிங் தனியாகவும் மெயின் துணி தனியாகவும் ஜாயின் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து லைனிங் வந்து மெயின் துணி அளவுக்கே எடுக்கலை, சின்னதாக எடுத்துருக்கோம். அதனால் இது போல் இடுப்பு வரைக்கும் தையல் போட்டுட்டு இப்போது ஃபஸ்ட்டில் வந்து மெயின் துணி மட்டும் தையல் போடணும். அந்த லைனிங்கை வந்து உள்பக்கமாக தள்ளி விட்டுட்டு மெயின் துணியில் மட்டும் தையல் போட்டுக்கலாம். இப்போது அந்த மெயின் துணியை உள்ளே தள்ளிட்டு லைனிங் துணியை வெளியே இழுத்து தையல் போட்டுக்கலாம். இடுப்பு பகுதியிலேருந்தே போட்டுட்டு வரணும். ஏன் ஒன்றா தைக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாரியில் இந்த கவுன் தைக்கிறோம், அது வந்து சாரீ வந்து பார்த்திங்கன்னா 6.5 மீட்ரு இருக்கும். நம்ம 6.5 மீட்ரு லைனிங் வாங்கி தைக்கணும்னு இல்லை. 6.5 மீட்ரு நம்ம லைனிங் வச்சு தைக்கும்போது ரொம்ப வெயிட்டாக இருக்கும், தூக்கி போடுறதுக்குலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம லைனிங் வந்து பாதி தான் யூஸ் பண்ணுறோம், 3 மீட்ரு தான் யூஸ் பண்ணுறோம். ஸ்கர்ட் வந்து அதனால் சின்னதாக இருக்கும் லைனிங், அதனால் அது தனியாக தைக்கும்போது நல்லாயிருக்கும். அதே போல் பக்கத்துலேருந்து ஒரு தையல் போட்டுக்கலாம். போட்டுட்டு கீழே ஸ்கர்ட் வரைக்குமே கொஞ்சம் ஒரு 5 இன்ச் வரைக்கும் 2 துணியும் ஒன்றா சேர்த்து தையல் போட்டுட்டு வந்துடலாம்.
துணி வந்து உள்ளே தள்ளிட்டு இருந்தால் கூட நல்லா இழுத்து விட்டு தையல் போட்டுட்டு வந்துடுங்க. இடுப்புக்கு கீழே 2 துணியும் சேர்த்து ஒரு 5 இன்ச் வரைக்கும் தையல் போட்டு ரஃப் அடிச்சு விட்டுருங்க. அதே போல் 2 பக்கமும் தைச்சிட்டு கீழையும் மடித்து தைச்சிக்கலாம். இந்த கீழே மடித்து தைக்கும்போது என்னென்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அம்ப்ரெல்லா ஃப்ராக்குன்றதுனால அது ரவுண்ட் ஷேப்பில் வரும். அதுக்காகவே இப்போ கைடெல்லாம் வருது. அது போல் கைடு வாங்கி வச்சு போட்டோம்னா ரொம்ப ஈஸியாக தைச்சிடலாம். ரொம்ப சூப்பராக இருந்தது. கஸ்டமர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. இதை பார்த்ததும் உடனே போட்டு பார்த்து சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டாங்க. சின்ன குழந்தையாகவே மாறிட்டாங்க அந்த ட்ரெஸ்ஸு போட்டதும். நீங்களே பாருங்கள். இன்னும் இதில் கொஞ்சம் வேலையும் இருந்தது. நாட்லாம் வைக்கணும். அதுக்குள்ளவே போட்டு பார்த்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்லீவ் வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.